உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்வது கூடாக பலனடைவதிலும் அதில் இருக்கும் உங்களுடைய வாஞ்சியை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த நாளில் நாங்கள் மிகவும் வல்லமையாக பலத்தோடு கூட இருக்கின்றோம். நாங்கள் இந்த நாளில் கிதியோனை தியானித்துக் கொண்டு இருக்கின்றோம். தொடர்ச்சியாக படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் முன்னோக்கி நாங்கள் பார்க்க போகின்றோம். கிதியோனை குறித்து பின்பற்றும் பொழுது அவனுடைய 300 சொச்சமான அந்த வீரர்களை பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிறான், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுகிறான். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அங்கே வீரர்கள் இருக்கிறார்கள். அங்கே எங்கே போகிறார்கள்? 30,000 பேரோடு யுத்தம் பண்ணுவதற்கு போக வேண்டியிருக்கிறது. ஆனால் 450க்கும் மேற்பட்ட அதிகமான எண்ணிக்கை எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் போகிற காரணம் என்னவென்றால், தேவனுடைய காரியத்தின் நிமித்தமாக அவர்கள் அந்த முழு கூடாரம் முழுவதிலும் எருசலேமிலிருந்தும் அங்கே முடிவு மட்டும் அந்த வீரர்கள் அந்த வீரர்களுக்கு தன்னுடைய கனவுகளை குறித்து பேசுகிறான். ஒரு அப்பம் பிறண்டு உருண்டு வருகிறதை அங்கே அவளோடு கூட பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு கொடுக்கப்படுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படிப்பட்டவனோடு நீங்கள் இருப்பீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள்? அவர்கள் வெறும் பாத்திரங்களை, அங்கே பந்தங்களை, அவர்கள் எக்காலத்தை கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் ஒரு துப்பாக்கியை கொண்டு போகவில்லை, பட்டயத்தை கொண்டு போகவில்லை. அவர்களுக்கு எடுத்து சென்றது அங்கே எக்காலமாயிருக்கிறது. அவர்கள் பாத்திரங்களையும் அங்கே பந்தங்களையும் அதே போல எக்காலத்தையும் எடுத்து, அப்படிப்பட்டவரோடு போவதற்கு எந்த மனிதர்கள் விரும்புவார்கள்? மற்றது இந்த கிதியோன் அங்கே மிக பயம் நிறைந்தவனாக இருக்கிறான். எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறவனாக இருந்தான். இந்த திட்டமானது, இந்த திட்டத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அங்கே கூறுகிறான். அங்கே 3 விதமான குழுக்கள் மத்தியில் அங்கே காணப்படுகிறான். அங்கே கிதியோன் சொல்லுகிறான், என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், நீங்கள் நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள். இதைதான் கிதியோன் சொன்னான். நான் கூடாரத்துக்கு வெளியிலே நான் வந்து நான் செய்கிற விதமாக நீங்களும் செய்யுங்கள், பாருங்கள் என்று கூறுகிறான். பாருங்கள், நான் வாஞ்சிக்கிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுவீர்கள். யார்? கிதியோனை பின்பற்று. இது அங்கே தன்னைத்தானே அழித்துக் கொண்டு சாகிற ஒரு காரியத்தை போன்று, இது ஒரு ஒழுங்கில்லாத யுத்தம் போல. ஆனால் அவன் சொல்கிறான், தேவனின் இதைதான் செய்ய சொன்னார், நான் செய்வதை நீங்கள் பார்த்து நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகிறான். அப்போஸ்தலன் பவுல் கூறுகிற காரியம் உங்களுக்கு தெரிகிறதா? நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அவன் செயல்பட்டது இயேசுவை போல. நீங்கள் யாரை குறித்து, நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? யாரை போல வாழுகிறீர்கள்? நீங்கள் என்னை போலவா? நீங்கள் என்னை முன்மாதிரி எடுத்துக்கொண்டீர்களா? கிறிஸ்துவின் வழியிலே இருக்கிற என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொன்னார். கிதியோன் அவனும் அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் சொன்னான். என்னை நீங்கள் முன்னோடியாக எடுத்து நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகிறான். ஆனால் இது சிலருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் இதை செய்வதற்கு அவர்களை கட்டியெழுப்புகிறான், அதை செய்யும்படியாக தூண்டுகிறான். இதில் நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அவன் கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறான். நாம் நம்முடைய முழு சபையும் தேவனுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கீழ்ப்படிதலின் பயணத்தை செய்ய வேண்டும். நாம் தொடர்ச்சியாக நாம் எங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட போராட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நல்ல யுத்தம், கெட்ட யுத்தங்கள் இருக்கிறது. எப்பொழுதும் அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிற குழுவாயிருக்கிறோம். எங்கள் தேசம் முன்னோக்கி போவதற்கு தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்கள் அங்கே ஒரு போராட்டம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, யோசேப்புடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, அந்த பாலைவன பயணத்தின் போது எல்லாவற்றிலும் சாத்தானுடைய கிரியை எதிராக செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம்.
அதுபோல நாமும் ஒரு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். காரணம், எங்களுடைய தேவனுடைய ஊழியமானது ஒரு போராட்டத்தின் மத்தியில் தான் நடத்தப்படுகிறது. நான் இந்த பாடத்துக்காக ஆயத்தப்படும் பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது, நாங்கள் பலவிதமான சபைகளிலே பிரதேசங்களிலே சென்று நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது, அதற்கு முயற்சிக்கும் போது, அது ஒரு போராட்டத்தின் ஆரம்பமாக காணப்படுகிறது. எல்லா நாளும் உங்களுடைய வேலைகளை செய்வதற்கு நீங்கள் பாடசாலைகளுக்கு போகிறீர்கள், நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் போராட்டத்தின் பூமி பிரதேசத்தில் இருக்கிறீர்கள். அது எப்படி என்று, அதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு திட்டம் இருக்கிறது. ஆக நான் ஜெபிக்கிறேன், இதை மிகவும் பலம் உங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக, தேவனுடைய ஞானமும் தேவனுடைய பலமும் அதை செய்வதற்கு கிருபை கிடைக்க நான் வேண்டுகிறேன். நீங்கள் ஒரு போராளியாக உங்களுடைய கனவு என்ன? அந்த பிரதானமான அந்த சரிதை என்ன? அது அந்த கூடாரத்தில், அந்த கூடாரத்துக்கு அது வந்தது. அதாவது அது ஒரு அப்பம், அது உருண்டோடி வருகிறது, அது என்னை நோக்கி வருகிறது. இந்த காரியத்தில் இதனுடைய அர்த்தம், இந்த கூடாரம் அப்படி இல்லவென்றால், இந்த கூடாரத்தில் அந்த ரவ அப்பத்தில் அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த கனவின் அர்த்தம் என்ன? அந்த போராளிகள் இருவரும் காண்கிறார்கள், நான் அந்த அப்பத்தை குறித்து நான் கனவை கண்டேன், அது கிதியோனாய் இருக்கக்கூடும் என்று கூறுகிறான் ஒருவன். அவன் அதை கூறுகிறான். அவன் எந்த அர்த்தத்தில் அதை கூறுகிறான்? அது கிதியோனாய் இருக்கக்கூடும். அவன் மற்ற அந்த வீரன் கூறுகிறான். இந்த சேவகன் என்ன சொல்ல வருகிறான்? கிதியோன் இதை பற்றி யாருக்கும் சொல்லவில்லை. அப்படி என்றால் இந்த அப்பம் அது அந்த தேசத்தினுடைய ஒரு மகனும் கிடையாது. இது வேதாம் ரீதியாக அப்பம் எதை முன்காட்டுகிறது? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 6:52 பார்க்கிறோம். நான் உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். வானத்திலிருந்து வந்த ஜீவ அப்பம் நானே, என்னை புசிப்பவன் அவன் சதாகாலமும் ஜீவிப்பான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் லௌகீக ரீதியாய் அவர் அர்த்தப்படுத்தின காரியம், இந்த உலகத்துக்கு ஜீவ அப்பம் அவர்தான். அங்கே ஜீவ அப்பமாக தன்னை அவர் காண்பிக்கிறார். பயமுள்ள ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய நிழலோட்டமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அங்கே இயேசு கிறிஸ்து பிரதிநிதிப்படுத்துவது எப்படி? அவன் எந்த ஒன்றும் இல்லாத ஒரு அர்த்தமற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டான். ஏசாயா 53வது அதிகாரம். அவருக்கு அழகுள்ள ரூபம் இருக்கவில்லை என்று அங்கே பார்க்கிறோம். யாரும் விரும்பத்தக்க ரூபம் இருக்கவில்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் பிறந்தார். அவரை யாரும் பார்ப்பதற்கு பிரியப்பட முடியாத அளவுக்கு அவருடைய முகம் அலங்கோலமாய் இருந்தது. அந்த சிலுவையின் நேரத்தில் அவர்தான் பரலோகத்திலிருந்து புரண்டு உருண்டு வந்ததான அந்த ஜீவ அப்பம். அந்த பலவான்களை புரட்டுவதற்கு வந்தவர், பலவான்களை புரட்டுவதற்கு வந்தவர். எவ்வாறாக அவன் வெற்றி பெற்றான்? முதலாவது காரியம், எக்காலத்தை ஊதுவதற்கூடாக. அங்கே 19 அது வசனம் இப்படி கூறுகிறது. முதலாவது காரியம், அங்கே எக்காலத்தை ஊதி அங்கே தங்கள் கையில் அந்த பந்தங்களை அவர்கள் பிடித்திருந்தார்கள். 19வது வசனம்,
அங்கே 7வது அதிகாரம் 19வது வசனம், நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தில் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். பாருங்கள், இது மிகவும் ஒரு அற்புதமான ஆச்சரியமான ஒரு திட்டம். நாம் இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எங்களுடைய சொந்த புத்தியை அறிவை பயன்படுத்துவோம். இது நடுராத்திரியிலே அங்கே எதிரிகள் நித்திரையில் இருக்கிற நேரத்திலே, அவர்கள் சோர்வடைந்திருக்கிற நேரத்திலே அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கூடாரத்தில், அப்படிப்பட்ட கூடாரத்தை தாக்குவதற்கு இது ஒரு சரியான ஒரு வெற்றிகரமான ஒரு சந்தர்ப்பம் என்று நம்புகிறேன். அங்கே சத்துருக்கு மிகவும் நெருக்கமாய் போய் அங்கே எந்த ஒரு சத்தத்தையும் போடாமல் அவர்கள் அந்த இடத்தை கிட்டி சேர்ந்தவுடன் நாங்கள் அதிக தூரம் போய் எக்காலத்தை ஊதுகிற அடையாளம் அங்கே வருமுறைக்கும் பொறுமையாயிருந்தார்கள். கிதியோனுக்கு அங்கே கூறுகிறார்கள், நான் உங்களோடு சேர்ந்து யுத்தம் செய்வதற்கு நாங்கள் அமர்ந்திருக்க வாஞ்சிக்கிறோம் என்று கூறுகிறார். ஆக இதனுடைய மிக முக்கியமான காரியம், இந்த நபர்களோடு நீங்கள் யுத்தம் செய்ய போகும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ஒளிந்திருந்து இருளிலிருந்து, சிலர் அங்கு வெளிச்சத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் இருளிலே அமைதியாக இருந்து பார்த்திருக்க வேண்டும். அங்கே உங்களுக்கான அனுமதி வரும் வரைக்கும் அங்கே அவர்கள் அந்த வெளிச்சம், அந்த பந்தங்கள் அங்கே வரும்பொழுது, அந்த வெளிச்சத்தோடு வரும்பொழுதுதான் அங்கே ஆயத்தப்படுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு இருக்கிறது ஒரு காலம், கீழ்ப்படிந்து அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. மனிதருடைய தர்க்கத்தின்படி இது ஒரு முட்டாள்தனமான காரியம். இது அர்த்தமற்ற ஒரு காரியமாக தான் அங்கே மனிதனுடைய பார்வையில காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வழியானது அது வித்தியாசமானது. தேவன் அவர்களுக்கு அந்த யுத்தத்தை அது என்னுடையது என்கிறதான கூற்றை அவர்களுக்கு காண்பிக்கிறார். எக்காலம் ஊதி அந்த தீப்பந்தங்களை பிடிக்கும் பொழுது அது எக்காலம் எதை அங்கே அடையாளப்படுத்துகிறது? அந்த தீப்பந்தங்கள் எதை அடையாளப்படுத்துகிறது? உண்மையாக இந்த எக்காலம் அதனுடைய அடையாளம் என்ன? அதை குறித்த அநேக வார்த்தைகள் இருந்தாலும் நான் 1 கொரிந்தியர் 15:52 வசனத்தை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:52 வசனம், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த வார்த்தை நித்திய ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. இது எங்களுடைய மரணத்துக்கூடாக இந்த அழிந்து போகிற சரீரத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அற்புதமான மகிமையை கொடுக்கிற ஒரு காரியம். அழிவில்லாதவர்களாய் எங்களை மாற்றுகிற வார்த்தை. நாம் ஜெயம் பெறுவதற்கும் ஜெயத்தோடு இருப்பதற்கும் எங்களுக்கு வார்த்தையா எது தேவை? எங்களுக்கு வார்த்தை தேவை. சங்கீதம் 17:20 வசனம் கூறுகிறது, தேவனுடைய வார்த்தை தான் எங்களுக்கு வல்லமை கொடுக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சுகத்தை கொண்டு வருவது இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை. எங்களுக்கு வெற்றியை கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. அங்கே யாத்திராகமம் 10வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய சமூகத்துக்குள் நாங்கள் வரும் பொழுது அந்த எக்காலத்தின் சத்தமானது மக்கள் பயந்தார்கள். இது சீனாய் மலையிலே நடைபெற்றது. சீனாய் மலையிலே இந்த சந்தர்ப்பம் அங்கே எக்காலம் ஊதுவதற்கு அங்கே நபர் இருக்கவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகம் வரும் பொழுது அங்கே எக்காலத்தின் சத்தம் போன்ற ஒரு பயங்கர சத்தம் அங்கே அவர்களுக்கு கேட்க தொடங்கியது. இதை யாத்திராம் 28:18 பார்க்க முடியும். லேவியாகமும் 25 நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இந்த வசனங்கள் எழுதிக் கொள்ளும். லேவி 5:19, யோசுவா 6:4-5, எசையா 27:13, மத்தேயு 25:37.
32வது வசனம். இயேசு கிறிஸ்துடைய வருகையோடு பெரிதான தேவ தூதர்களுடைய எக்கால சத்தம் அங்கே வருகிறதை அந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. இந்த எக்கால சத்தமானது தேவன் தெரிந்து கொள்ள வேண்டியதான ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களை அங்கே பிரித்தெடுப்பதற்கும் இனம் கண்டு கொள்வதற்கும் இந்த எக்காலம் உதப்படுகிறது. இந்த எக்காலத்துக்கூடாக ஜனங்களை ஒன்று கூட்டுகிறார். நாங்கள் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிற மக்கள், நாங்கள் ஏன் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும்? இந்த எக்கால சத்தம் கேட்கும் பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் ஒன்று கூட்டப்படுகிற நோக்கத்திற்காக நாம் நம்முடைய ஊழியத்தை வார்த்தை அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சுவிசேஷத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மூத்த ஊழியக்காரர் தொடர்ந்தும் சொல்லுகிற ஒரு காரியம், வார்த்தையை தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதாக. ஆக அவர் தொடர்ந்தும் எங்களுக்கு கூறுகிற காரியம், எந்த நேரமும் இவர் இதையே கூறுகிறார் என்று சொல்லி நான் அங்கே முறுமுறுத்தது உண்டு. ஆனால் எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எனக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தது அவருடைய இந்த போதனை கூடாக. அதுதான் மிக முக்கியம். நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்களை தேவனுக்குள். ஆகவே நாங்கள் சபையிலே சபைக்காகவோ போதருக்காகவோ ஒன்று கூடுவதல்ல. நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வார்த்தை கேட்க சபைக்கு வரும் பொழுது அது உங்களை மாற்றுகிற ஒரு நாளாக நீங்கள் சிந்திக்கிற பழக்கத்துக்குள் வர வேண்டும். மனிதர்கள் ஒன்று கூடுகிறார்கள், அங்கே வார்த்தை இல்லாத இடத்துல ஒன்று கூடினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 1 தெசலோனிக்கேயர் 4 அங்கே நாங்கள் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 வசனம். ஏனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்குவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆக எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 18வது 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்க முடியுமா இருந்தால் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 2வது, அவருடைய அடுத்த கையிலே என்ன செய்தார்? அங்கே அந்த பானைகளை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். அதே போல தீப்பந்தங்களை அங்கே கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட தீப்பந்தங்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக மீட்பின் சரித்திரத்தில் 2வது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அக்கினி உடன்படிக்கை என்கிற அதிகம் 15வது அதிகாரத்திலே அங்கே 17வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சூரியன் அஸ்தமித்த போது தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கையை செய்ததை பற்றி பேசப்படுகிறது. ஆபிரகாமுக்கு அந்த இருள் சூழ்ந்த நேரத்திலே அந்த தீப்பந்தங்களை கொடுக்கிறார். ஆகவே அதே போல அக்கினி பற்றி இருக்கிற அந்த சந்தர்ப்பம் இன்னொரு எசேக்கியேல், ஏசாயா புத்தகங்களை நீங்கள் இதை குறித்து அதிகமாய் பார்க்க முடியும். தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ரூபத்துக்கேற்ற இந்த அக்னி ஸ்தம்பம், இந்த அக்னி அங்கே ஏசாயா 62வது அதிகாரத்தில் 18 பார்க்கிறோம். ஏசாயா 12 6வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த அக்னி தணலானது தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. இந்த எக்காலமாகிய வார்த்தையும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிவிக்கும் பொழுது அங்கே இடது பக்கம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சமூகத்தை சுமந்து கொள்ள வேண்டும். வலது கையிலே அவருடைய வார்த்தை, இடது கையில் அவருடைய மகிமை.
அங்கே இதனுடைய அடையாளப்படுத்துவது என்னவா இருக்கிறது? நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் நாம் இதை செய்வது கூடாகதான். நாம் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய சமூகத்தையும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தை, மகிமையை நீங்கள் எப்படி நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள்? தேவனுடைய சமூகத்தை எப்படி எனக்கு வெளிப்படுத்திக் கொள்கிறோம்? நீங்கள் ஒரு படத்தை பார்த்து இது ஒரு அடையாளமாய் இருக்கிறது, இது எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. நீங்கள் பற்றி எறிகிற பந்தமாக, தீப்பந்தமாக அவருடைய சமூகத்தில் இருக்கிறதான ஒரு அடையாளம் உங்களுக்குள் இருக்கிறதா? நீங்கள் உள்ளார்ந்த ரீதியிலே நீங்கள் தேவ சமூகத்திலே அங்கே சுட்டரிக்கப்படுகிறீர்களா? அவர் கூறுகிறார், நான் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அங்கே அங்கே 2 சீசர்கள் இறங்கி வந்த காரியத்தை அங்கே ஞாபகப்படுத்துகிறார். என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டிருக்கிறது, என்னுடைய இருதயம் கொழுந்து விடுகிறது. அவர் தன்னுடைய சத்திய வார்த்தையை அங்கே அவர் பேசும்போது அங்கே பற்றி எறிகிறது அவருக்குள். ஆகவே உடனடியாக நீங்கள் உணவு உண்டு வருகிற களைப்போ எப்படி இருக்கிறது? ஆகவே தன்னுடைய வார்த்தையை அவருடைய அக்கினி எங்களுக்குள் பற்றி எறியும் பொழுது எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அதை அவர்கள் எப்படி அந்த இடத்தை காண்பிக்கிறார்? அவர்கள் அந்த பானைகளை உடைத்தார்கள். அதனுடைய அடையாளம் என்ன? அதை நாங்கள் உடைக்க வேண்டும். சத்துருக்கள் கூட அதை பார்க்கும்போது, அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, அந்த எக்கால சத்தத்தை, எங்களுடைய அர்ப்பணிப்பு அதனுடைய வல்லமை தாக்கம் வெளிப்படும் போது சத்துருக்கள் பயந்து ஓடுவார்கள். நாங்கள் ஒன்றிணைந்து நாங்கள் அர்ப்பணிப்பாக செயல்படும் பொழுது, ஆமேன், இப்படிப்பட்ட அடையாளத்தை காண முடியும். அங்கே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காணும் போது அவர்கள் முன்வந்து வேலை செய்தார்கள். அங்கே அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வந்தது. நாங்கள் இதற்கூட அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். இதை குறித்து சிந்திக்கும் போது எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. ஒரு சர்வதேச போதக மாநாட்டிலே ஆங்கில மொழி பேசுகிற அங்கே ஒரு போதகர், ஒரு சுவிசேஷகர், அவர் வந்து கூறினார், எனக்கு இதை செய்ய முடியாது, ஆனால் உங்களுக்கு முடியுமா வந்து இந்த குப்பைகளை கூட்டி துப்புரவு செய்ய என்று கேட்டார். நாங்கள் தேவனுடைய சமூகத்தை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் தேவ தூதர்கள் இறங்கி வந்தது போல ஆபிரகாம் அங்கே 5 தேவதூதர்களுக்கு பணிவிடை செய்தான். அவர் அந்த இடத்தில் எல்லாருக்கும் இங்கே சேவை செய்தார். ஆகவே அங்கே ஒருமனப்பட்டு அங்கே காரியங்கள் வெளிப்பட்டது. அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. என்ன நடைபெற்றது? அவர்கள் விழித்திருந்தார்கள். சத்துருக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அவருடைய வாழ்க்கையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் எங்களுக்கு மிக முக்கியம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை உடைந்து வார்த்தையில் நாங்கள் உடையும் போது தேவனுடைய பாதுகாப்பானது எங்களுக்கு வருகின்றது. அதற்கூடாக எங்களுடைய வாழ்க்கை கூடாக பரலோக ராஜ்யம் அங்கே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அப்பொழுது சத்துரு எங்களுக்கு விரோதமாய் எழுந்து நிற்க முடியாமல் போகிறது. எத்தனை பேர் அங்கு ஓடி போனார்கள்? 15,000 பேர் ஓடினார்கள். 15,000 பேர் ஓடி போனார்கள். மிந்தினவர்கள் எத்தனை பேர்? கொஞ்சம் பேர் தான். ஆனாலும் நாங்கள் பார்க்கிறோம், அந்த இராணுவம் அவர்கள் மறைந்திருந்த இடங்கள் வரைக்கும் பின்தொடர்ந்து போய் அவர்களை மேற்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்து 20வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே இந்த
அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே ஆகிலும் இருக்கிறாளா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்று சொல்கிறான். அந்த அவர்கள் நிற்கும் பொழுது சத்துருக்கள் எல்லாரும் பயந்து ஓடுகிறார்கள். அவர்கள் குழம்பி போனார்கள். அவர்கள் நித்திரை பண்ணி கொண்டிருந்தவர்கள். நித்திரை பண்ணி கொண்டிருக்கிற சத்துருக்களை எழுப்பி அங்கே பெரும் பட்டயத்தோடு அங்கே ஒரு சேனை வருகிறது போல அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சிறுவர்கள் செய்ததை பாருங்கள். அவர்கள் எதிரிகளை எழுப்பி விட்டார்கள். அங்கே வெளிச்சத்தை அவர்கள் அங்கே வெளிச்சத்தை அவர்கள் பிரகாசமாக்கினார்கள். அவர்கள் மறைந்திருந்து அவர்கள் நித்திரை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கண்டதும் அவர்கள் பயந்து போகிறார்கள். சத்துருக்கள் 300 பேரும் அவருடைய இடத்தில் இருந்து கொண்டு, நீங்கள் உங்களுடைய சபையானது கடைசி வரை வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களிடத்தில் இருந்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் பயப்படுகிறாளா இருந்தாலும், சத்துருக்கள் உங்களை சுற்றிலும் இருந்தாலும், தேவன் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் சிறு கூட்டமா இருந்தாலும், ஆனால் பெரிய கூட்டமா இல்லாவிட்டால் சிறிய கூட்டமா இருந்தாலும், ஆனால் 2 காரியம் இதில் அவசியம். இரண்டாவது முக்கிய ரகசியம், இந்த வெற்றியின் ரகசியம் என்ன? வெற்றியின் ரகசியம், அவர்கள் முழுமையாக தேவனை சார்ந்திருந்தார்கள். வேற வார்த்தையில் சொன்னால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே தேவனுக்காக தேவனை நோக்கி மன்றாடினார்கள். அவர்கள் கிதியோன் தேவனை விசுவாசித்தான். தேவனுடைய மனிதனாக கிதியோன் நிமித்தமாக மாத்திரமல்ல, கிதியோன் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். அவன் அவருடைய பிரதிநிதியாக காணப்படுகிறான். ஆக நாங்கள் இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் சம்பூர்ணமாய் விசுவாசிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தையின் வெற்றி வல்லமை அதிகமாய் வெளிப்படும். அதுதான் எங்களுக்கு விசுவாசத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். அது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது, நாம் அதை செய்யும் பொழுது எங்களுக்கு வெற்றி வருகிறது. தேவன் எங்களுக்கு வெற்றி எப்படி தருகிறார்? விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் நாங்கள் செயல்படும் போது தேவன் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெயத்தின் ரகசியம் அந்த 300 பேருடைய ஒருமனத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அவர்கள் ஒன்றாயிருந்தார்கள். நான் முன்பு சொன்னது போல, ஒவ்வொரு இடங்களிலே இருந்து அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், விசுவாசத்தோடு இருந்தார்கள், காத்துக்கொண்டார்கள். அங்கே மாம்ச பலத்தினால் அல்ல, தேவனோடு கூட ஒன்றாயிருந்தார்கள். விசுவாசத்தை வைத்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை. யாவரும் தேவனை விசுவாசித்தார்கள். பிரதிபலனாக அவருடைய ஒருமனம் வெற்றியை கொண்டு வந்தது. நாம் அடுத்த வருட காரியங்களை பார்க்கும்போது, உண்மையாக பார்க்கும்போது, நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. நாங்கள் அடுத்த வருடங்களை குறித்து அநேக திட்டங்கள் போடுகிறோம் வெற்றிக்காக. நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு மனம் எங்களுக்குள் அவசியம். ஒவ்வொருவரோடு ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிற 300 பேர், அவர்கள் அடுத்த நாள் கூட அவர்கள் சண்டை பிடித்து கூட இருந்திருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் முகங்கள் கூட விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் கீழ்ப்படிந்து ஒரு மனமாய் இருந்தார்கள். ஒருவரோடு ஒருவர் வேலை செய்வதற்கு அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள். அங்கே கீழ்ப்படிதலுக்கு கூடாக அங்கே தேவன் பேசுகிறார். நான் செய்வதை போல, கிதியோன் சொல்ல, நான் செய்வதை போல நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறான். அங்கே இயேசு கிறிஸ்து கிதியோனை பார்க்கலும் பெரியவர்.
கிதியோனுடைய வார்த்தை யாவருக்குள்ளும் அவருடைய தலைவனாக அவனை பார்த்தார்கள். அவர்களுக்கு வேறு தலைமைத்துவங்கள் இருக்கவில்லை. கிதியோன் மாத்திரமே அந்த இடத்தில். ஆகவே அந்த பானை இரண்டாய் உடைத்தார்கள். அவர்கள் அங்கே நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்தின்படி பானை உடைக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னோக்கி வரப்போகிறது. அப்பொழுது வெற்றியை நோக்கி உங்களை அழைத்துச் செல்வார். நீங்கள் இதை வாசிக்கும், இதை பார்க்கும் நீங்கள், அவர்கள் பானைகளை உடைத்தார்கள். உங்களுடைய சுயநலங்கள் கீழே விழுந்து போக வேண்டியது அவசியம். தேவனுக்கு ஏற்றபடி வேலை செய்ய நீங்கள் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான வல்லமை அது எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். ஆமேன். அது தேவனுடைய வார்த்தையை சரியாய் அறிவிக்கும் போது அப்பொழுது அங்கே தொடர்புக்குள் வருகிறது. எந்த இடத்திலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறவர்கள் செய்ய வேண்டிய, எப்பொழுதும் தேவனுடைய வேலைகளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வெளிச்சத்தின் நிலநோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். வெற்றியின் மூன்றாவது ரகசியம், கடைசியாக கிதியோனுடைய வீரர்கள் 300 பேர் சோர்வு அடையும் வரைக்கும், அதாவது அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அங்கே பார்க்கிறோம், அந்த 15,000 பேர் பயந்து ஓடுகிறார்கள். எந்த விதமான பலனும் வல்லமையும் இல்லாதவர்களை பார்த்து ஓடி போகிறார்கள். இந்த இடத்துல களைப்பு என்று பார்க்கும்போது அதன் அர்த்தம் அவர்களுக்கு பலன் இருக்கவில்லை. அவர்கள் சோர்ந்து போயிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் சத்துருக்களை மேற்கொண்டிருந்தார்கள். வார்த்தையின் அங்கே நியாயாதிபதி 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பின்பற்றுகிறார்கள். அவர்கள் எல்லா பகுதியிலும் விசுவாசத்தோடு தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றினார்கள். நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தின் வாழ்க்கையில எங்க சூழ்நிலையை நாங்கள் பார்க்கும்போது, அது எங்களை செய்ய முடியுமா செய்ய முடியாது என்று நாங்கள் பார்க்கும்போது, சிந்திக்கும் போது, எங்களுக்கு முடியும் என்கிற தைரியத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இது எங்களுடைய பரிமாணம் அல்ல, இது என்னுடைய வேலை அல்ல, இது எனக்கு அதிகம். இது கடந்த வருடங்களை பார்க்கும்போது, கடந்து வந்ததை பார்க்கும்போது, அதை செய்த முடியும் என்றால் இவைகளை செய்து முடிக்க எங்களுக்கு முடியும். இப்பொழுது என்னுடைய வயது அதிகம், எனக்கு பலவீனமாக இருக்கிறேன் என்று, எனக்கு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி என்னால் இதை முடியாது அதை முடியாது என்று நாம் சிந்திக்க கூடாது. எதையுமே எங்களால் செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் முடியாததை முடிக்க தேவன் அவளுக்கு உதவி செய்தார். 1,35,000 அந்த அடிச்சுவடுகளிலே ஓடுவதற்கு, அவர்களை பின்தொடர்ந்து அவளை அழிப்பதற்கு அவர்களுக்கு முடியுமா இருந்தது. அவளுக்கு எந்த தடை இருந்தாலும் ஜெயம் கொள்ள அவளுக்கு முடிந்தது. பிசாசு அவருடைய பொல்லாப்பு காரியங்களை இயேசுவின் நாமத்திலே மேற்கொள்வதற்கு நீங்கள் முன்னோக்கி உங்களால் போக முடியும். இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், கிதியோனை குறித்து நாங்கள் தியானிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், இந்த பாடத்திட்டத்திலே உண்மையாக ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபை இந்த இடத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது. மோசே அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அதிகமாக இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அங்கே பலவீனமான மனிதர்கள் அங்கே இடம் கொடுத்தார்கள். நாங்கள் பலவீனமானவர்கள். அப்படி என்றால் தேவனுக்கு எங்களை பயன்படுத்த முடியும். தேவனே பயன்படுத்துகிற வழியை நமக்கு காண்பிப்பார். அதை தடை செய்யாதீர்கள். அங்கே சொல்கிறான், அப்படி அல்ல, இதை செய்ய முடியாது. நான் கூறுகிற இந்த மனிதர்கள் அவர்கள் சோம்பேறிகளைப் போல அவர்களை ஒதுக்கிவிடுங்கள் என்று அங்கே கூறவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனை விசுவாசிக்கும் போது தேவன்
எங்களுக்கு சரியான காரியத்தை பயன்படுத்த உதவி செய்வார். ஆமேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவனே எங்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான, உம்முடைய கிருபையுள்ள உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உம்முடையத்தில் நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய கிருபையையும் உம்முடைய வல்லமையையும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய சுயநலத்தில் எங்களுடைய சுய நோக்கத்துக்கு நாங்கள் சார்ந்திராமல் அந்தகாரத்தின் வல்லமையை அளிப்பதற்கு அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் தேவனே ஒப்பு கொடுக்கிறோம். கிதியோனுடைய வீரர்களைப் போல ஆண்டவரே விசுவாசத்தில் கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நடக்க எங்களுக்கு வெற்றியை நோக்கி போவதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறோம். நீர் எங்களை அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி நடக்க, ஆண்டவரே உம்மையில் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமென்.